वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையில் கர்மயோகம் 5வது அத்தியாயம் 17வது ஸ்லோகம் 5:17. तन्निष्ठास्तत्परायणः गच्छन्ति पुनरावृत्तिम् ज्ञाननिर्धूतकल्मषाः तत्पुत्रयस्तत्आत्मानः तन्निष्ठास्तत्परायणाः गच्छन्ति पुनरावृत्तिम् ज्ञाननिर्धूतकल्मषाः. இந்த ஸ்லோகத்துடைய மொழிபெயர்ப்பு புகலிடம் என அனைத்தும் பரத்தில் நிலை நிறுத்தப்படுகிறதோ அப்போது பூரண ஞானத்தினால் அவன் தனது களங்கங்களிலிருந்து முற்றிலும் தூய்மையடைந்து விடுதலை பாதையில் நேராக முன்னேறுகிறான். பொருள் திவ்யமான பரதத்துவம் பகவான் கிருஷ்ணரே. மொத்த பகவத்கீதையும் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்னும் அறிவிப்பை மையமாக கொண்டதாகும். எல்லா வேத இலக்கியங்களின் விளக்கமும் இதுவே. பரதத்தை அறிந்தவர்களால் பரம உண்மையான பரதத்துவ என்பது பிரம்மன், பரமாத்மா, பகவான் என்று பரமனை அறிபவர்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது. பூரணத்தின் இறுதி சொல் பகவான் எனப்படும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள். அவரை மிஞ்சியவர் யாருமில்லை. பகவானே கூறியிருக்கிறார், மத்தம் பரதத்மம் ஞானத் அருவ பிரம்மனை தாங்குவதும் கிருஷ்ணரே. எனவே எல்லா வழிகளிலும் கிருஷ்ணரே பரதத்துவம். எவனொருவனது மனமும் புத்தி, நம்பிக்கை, புகலிடம் ஆகியவை எப்போதும் கிருஷ்ணரிடம் உள்ளதோ, வேறு விதமாக கூறினால் எவனொருவன் கிருஷ்ணனின் உணர்வில் முழுமையாக உள்ளானோ அவன் சந்தேகமின்றி எல்லாவித களங்கங்களும் நீக்கப்பட்டு பரதத்துவத்தை பற்றிய அனைத்திலும் பூரண ஞானத்துடன் உள்ளான். கிருஷ்ணரின் இருமை, ஒரே சமயத்தில் அடையாளமும் தனித்தன்மையும் உள்ளது என்பதை முழுமையாக புரிந்து கொண்டுள்ள கிருஷ்ண பக்தன் அத்தகைய திவ்யமான ஞானத்தினால் சக்தி அளிக்கப்பட்டு விடுதலை பாதையில் தளர்வின்றி முன்னேற முடியும்.